என்னோடய ஸ்டைலில் ஒரு அவசரமான எலுமிச்சை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். என்னடா வேர்க்கடலையில் தோலெல்லாம் அப்படியே இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் அவசர சமையல்ல, அதனால தான் தோல் எடுக்க மறந்துட்டேன். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2 எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு கூட இப்போ போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதோட சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த சாறை இப்போ ஊற்றிக்கலாம். அந்த எலுமிச்சை சாறு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம மெயின் பிக்சரான சாதத்தை அதுக்குள்ளே போட்டு கிண்டிக்கலாம். சோறு போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் போட்டு கிளறிக்கலாம். அவ்வளவுதான், லெமன் ரைஸ் ரெடி. எப்படி கருவேப்பிலை இல்லாமல் பூண்டு இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா? ஸோ அவசரமாக செய்யணும்னு சொன்னாங்க, அதனால தான் பூண்டெல்லாம் உரிக்க டைம் இல்லையா, அதனால தான் இவ்வளோ அவசரமாக செஞ்சுட்டேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.